ஹலோ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலையில் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாச்சு? இன்னைக்கு காலையில் திருச்சி பெல்லுக்கு ஏதோ போகணுன்ட்டு போயிட்டேன். பெல்லில் எக்ஸிபிஷன் நடக்குது காய்ஸ். திருச்சி பெல்லில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ்க்கெலாம் உள்ளது. இந்த அலுமினியம், நிக்கல், சிலிக்கான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸு ஜாயினிங் வந்து வெல்டிங் மிஷின்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த டெஸ்டிங் பண்ணுறதுக்குள்ளதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நானும் எங்கள் சாரும் போயிருந்தோம். அப்புறம் பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காப்பான்னாரு. ஒரு 2-3 இடத்துல ப்ரௌச்சர் வாங்கிட்டு வந்தோம். ஏதாவது டெஸ்டிங் பண்ணுறதா இருந்தால் அவங்கள்ட்ட சர்வீஸ் தரேனாக அவங்க பண்ணித்தராங்க. சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து எங்கெங்கே இருந்தாலும் வச்சுருந்தாங்க. பல இடத்துல இருந்து இங்கே வந்து ஸ்டாலாக போட்டு போனதுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கல. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டு இன்னொரு ஆளுங்க கான்டாக்ட் மூலியமாக எப்படியும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால பில் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அப்புறமே நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இன்னைக்கு காலையில் ஒன்றுமே காலையில் தோசையை தான் ஊற்றி சாப்பிட்டேன். எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? போனதுக்கப்புறம் 9 மணி 9:30 தான் ஊற்றி சாப்பிட்டேன். ஊற்றி சாப்பிட்டு விளக்கழுவி போட்டு அப்புறம் தான் இன்றைக்கி சாதம் லேட்டாக தான் வடித்தேன். அப்புறம் சாதம் வடித்து பாக்க மசாலா போட்டு ரசம் தான் வச்சேன். ஒன்றும் பண்ணலை. இன்னைக்கு பாக்க மசாலா போட்டு ரசத்தை வச்சுவிட்டு மதியத்துக்கு லஞ்சு வந்து பாவக்காயும் ரசமா? பாவக்காய் மசாலா ஏட்டம் போட்டேன். பாவக்காய் இருக்கா? தீர்ந்துருச்சா மம்மி? ஒரு பாவக்காய் கிடந்து தீர்ந்து போச்சு. அதனால அந்த பாவக்காய் மசாலா வச்சு நான் சாப்பிட்டேன். இவனுக்கு வந்து முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்தேன். நான் மதியம் வந்துட்டேன். ஆமாம், முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்தேன். இவனுக்கு மட்டும் முட்டை ஆம்லெட்டு, எனக்கு பாவக்காய் மசாலா வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்புறம் மிளகாமல்லியெல்லாம் நல்லா காய வச்சு தூக்கிட்டில் அள்ளி வச்சுட்டேன் அரைக்க. மிளகாமல்லி இதெல்லாம் வறுத்தேன். எல்லாம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம் எல்லாம் வறுத்தேன். அதெல்லாம் எவ்வளோ வேலை வறுத்தேனா? இல்லை மம்மி, அதெல்லாம் அரைக்கிற அன்றைக்கி தானே வறுக்கணும். நீங்கள் வறுத்து இன்னைக்கு காய வச்சு அதுக்குள்ளே கொட்டிட்டேன். இன்னி பதக்காது. தூக்கிட்டில் கொட்டி மூடி வச்சுட்டேன். முதல்ல சொல்லுவீங்க அது போகிற அன்றைக்கி தான் வறுத்து கொட்டணும்னு சொல்லுவீங்க. இல்லை, வறுத்து கொட்டிட்டேன். முத்துமினாவில் அப்படித்தான் பண்ணுறேன். வறுத்து கொட்டிட்டேன். அன்னைக்கெல்லாம் பண்ணி நாளைக்கு காலையில் வறுத்துலாம் உனக்கு எடுத்து வந்து அரைக்க முடியாது. ஆமாம்மா, அதனால லேட் ஆயிடும். ஆமாம், மிளகு, பெருங்காயம், மஞ்சள், விரலி மஞ்சள் காய போட்டேன். எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. நல்லா இருக்கும் மசாலா. வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டேன். அது எதுக்கா மம்மி? வெந்தயம் போட்டால் நல்லது உடம்புக்கு. இந்த தாளிக்கிற முட்டையில் இருக்க ஜாமானு எல்லாமே உடம்புக்கு நல்லது. உண்மையில சொல்ல போனால் நம்ம டாக்டர்கிட்டே போக வேண்டாம். தாளிக்கிற முட்டையில் என்னென்ன ஜாமான் இருக்கும்? பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம் அவ்வளோ நல்லது குடலுக்கு. ஆமாம், சிறுஞ்சீரகம் குடல் புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால தான் இந்த வயிறு சரியில்லாத போது சிறுஞ்சீரகத்தை போட்டு தண்ணியை ஊற்றிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது வயிற்றுக்குள்ள ப்ராப்ளமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடும். ஆமாம், சிறுஞ்சீரகம் அவ்வளோ நல்லது. வெந்தயம் அவ்வளோ நல்லது. நம்ம அதில் இருக்கிறதே நமக்கு ட்ரீட்மெண்ட் தான் தாளிக்கிற முட்டியில். அது அந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்து மக்கள் நல்ல இதுதேப்பா, நல்ல தெளிவாக தான் யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாளிக்கிற முட்டையில் வச்சு இதெல்லாம் டெய்லி நீங்கள் சேர்த்துக்கிட்டாவே நோய் வராதுன்னு நம்மளை தாளிக்கையெல்லாம் அதை போட சொல்கிறாங்க. என்ன? ஆமாம், தாளிக்கையெல்லாம் அதை போட்டால் நோய் வராதுன்னு. கடுகுமே காரம் தான். கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் அதுலேயே. அதான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, காரம் கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருக்கும். எல்லாமே தாளிக்கிற முட்டி உண்மையில ஒரு வைத்திய பொருள் மாதிரி தான். அதில் என்னென்ன மம்மி? 5 சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு 5 7 இருக்கும் பாக்ஸில். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயம் நினைக்கிறேன். பெருங்காயம் மொத்தம் 7 ஐட்டம். அதை ஒழுங்காக சேர்த்து சமைச்சோம்னாவே நமக்கு நோய் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அதனால தான் எல்லா பிள்ளைகளுமே சாம்பார்லாம் எல்லாமே போட்டு தாளிக்குது. வெந்தயமும் போட்டு சேர்த்து தான் தாளிக்குது. அந்த காலத்தில் புளிக்குழம்பு மட்டும்தான் வெந்தயம் போடுறது. நீ மீன் குழம்புக்கே வெந்தயம் போடாதும்ப. வெந்தயம் எல்லாத்துக்கும் போட்டு தான் தாளிக்குது இப்போ எல்லா பிள்ளைகளும். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. வெந்தயமும் நல்லது. சுகருக்கெல்லாம் அவ்வளோ நல்லது வெந்தயம். ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டுட்டு சாப்பிட்டா சாப்பாடு நமக்கு நிறைய, சுகர் பேஷண்ட்டு நிறைய சாப்பிடுவாங்க. சாப்பாடு நிறைய இருக்காது. இல்லை மம்மி, அப்போ வந்து சாப்பாட்டிலே வெந்தயத்தை போட்டு அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு சமைச்சிட்டா அது கசப்பு தெரியுங்களே. கசப்பு தெரிஞ்சாலும் சாப்பாடு டேஸ்ட் தெரியாதுல்ல.
ஆமாம். இட்லி மாவுலேயே ஒவ்வொருத்தர் வெந்தயம் போட்டாடுறாங்க. எனக்கெல்லாம் பிடிக்காது. வெந்தய வாசம் வரும். ஒரு சிலர் வெந்தயத்தை நல்லா கூட போட்டு ஊற வச்சு அதை ஆட்டி அதுவே உளுந்து மாதிரி நல்லா கூட வந்துருது. அதுக்கப்புறம் உளுந்த போட்டு ஆட்டுறாரு. எனக்கெல்லாம் அது வெந்தய வாசம் வர மாதிரி இருக்கு. இட்லி வந்து பியூரா இருக்கணும். அதனால நான் இட்லிக்கு போடுறது இல்லை. அக்ஷயா வீட்டு சமையல்ல இட்லிக்கு வெந்தயம் போட்டு தான் ஆட்டுறாரு. உளுந்து வெந்தயம் சேர்த்து தான் ஆட்டுறாரு. நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை மம்மி. நான் போட்டு ஆட்டி பார்த்தேன், எனக்கு என்னமோ பிடிக்கல. நானும் உடம்புக்கு நல்லதுன்னு அதை செஞ்சு பார்த்தேன், எனக்கு என்னமோ அதை சாப்பிட பிடிக்கல. ஒரு வெந்தய வாசம் வருது. வெந்தயம் வந்து லைட்டா கசக்கிற மாதிரியே இருக்கும். கசக்கிறது கூட பரவாயில்ல, வாசம் ஒரு மாதிரி வருது இட்லியிலாம். அதனால பிடிக்கல. அது சாப்பிட பிடிக்காது. அதனால சாப்பிட்டா தானே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். சாப்பிடவே பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்க முடியும் மம்மி. தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம். ஆனால் அடுத்த நாள் இருக்க முடியாது. நான்லாம் அந்த காலத்துல எல்லாம் சண்டைனாக்க ஆயாவோட பிரச்சனைனாலும் ஒரு நாள் ஃபுல்லும் சாப்பிட மாட்டோம். நான் அம்மாவெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லும் சாப்பிட மாட்டோம். மறுநாளும் மத்தியானம் வரைக்கும் கிடப்போம். அதுக்கப்புறம் அப்பத்தான் வந்து ஆயா வந்து சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்பதான் வந்து மனசு கேட்காது. எங்களை அடிச்சாலும் அப்பதான் வந்து மறிப்பாங்க, அப்பதான் வெடிப்பாங்க, அப்பதான் கட்டி விடணும். பொரியலா இல்லையா அங்கிட்டு? ஆமா, என் பிள்ளைகளை நான் அடிக்கணும் தள்ளுங்க. ஆமா அப்படின்ட்டு அப்பதான் கட்டி விழுந்துற மாதிரி இருக்கும். அதனால அவங்க அந்த நேரத்துல அப்புறம் பிடிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. நீங்க மம்மி உங்க அம்மா இறந்த அன்னைக்கு கூட பயந்தீங்கல்ல உள்ள போய் பாக்குறதுக்கு? அதாடி அவங்க பக்கத்துல போய் பார்த்தோம்னா அவங்க அம்மா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதனால எங்க அம்மா இறந்த அன்னைக்கு கூட எங்களுக்கு நாங்க 3 பேரும் பொம்பளை பிள்ளைய போயிட்டோம். எங்க அக்கா 2 பேரும், நாங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் போயிட்டோம். எங்க அண்ணன் சேலத்துல இருந்து வரல, நாங்க 3 பேரும் போயிட்டோம். போனா நாங்க எல்லாரும் எங்க அம்மா போட்டிருக்க இடத்துக்கு போய் பார்க்க மாட்டோம். பார்த்தேன் இங்கே முடிச்சு பார்த்தானே, ஏண்டி வேடிக்கை அடி வைக்க வந்தியே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, என்னை வேடிக்கை வாக்காந்திய அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்க எப்போ இல்லை. அப்புறம் எங்க அண்ணன் வர விட்டு எங்க அண்ணன் அழுதுகிட்டு மாலையெல்லாம் கொண்டுகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் ஓடணும் நாங்க. அவ்வளவு பயமா மம்மி? எங்க அம்மா நான் கல்யாணம் ஆகிட்டுமே ரொம்ப நாள் அங்கே ஆறாங்கல்ல இருக்கேல, யாரோடையும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஆயா அங்கேயே வர்றது கண்டா வீட்டுக்குள்ள ஓடியாந்துருவேன். பக்கத்து வீட்டு யார்ட்டையாவது பேசிட்டு இருந்தேன்னா ஆயாவை திட்டுவாங்க, என்ன உனக்கு பக்கத்து வீட்டுல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, ஓம் குழப்ப பார்க்காம அப்படின்னு. அதுக்காக ஆயா அங்கே வர்றது கண்டா பஸ் விட்டப்பெல்லாம் இறங்கி தானே நடந்து வரணும். அதை பார்த்தா குடு குடு குடுன்னு ஓடியாந்து வீட்டுக்குள்ள ஓடியாந்து. அப்படி ஒரு பையன். நானே சுறுசுறுப்பு இல்லாத இருந்தேன். ஆயாவுக்கு நான் கெட்ட பையன். என்ன பண்ணுவாங்க வந்து திட்டுவாங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றது அப்படி சுருக்குன்னு இருக்கும், நெஞ்சில் அப்படி ஈட்டி வச்ச மாதிரி இருக்கும். நீங்க அந்த மாதிரி ஏன் உங்க பிள்ளைகள்ட்ட வார்த்தை பேசல? ஏன்னா நாங்க அம்மாவோட பாசம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். அதோட விளைவுதான் இப்ப உங்கள்கிட்ட நாங்க 2 பேரும் நாங்கப்படுறது. உங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது அதனாலதான். நாங்க எல்லாருமே அம்மாட்ட ரொம்ப அம்மாவோட பாசம் கிடைக்காம கஷ்டப்பட்டோம். அதனால எங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை வந்து பாசமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. நமக்கு நம்ம பிள்ளைய அப்படின்னு நினைப்போம். அதை வந்து பிள்ளைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சுங்க. ஆமா, நீங்க அட்வான்டேஜ் எடுத்து அதோட விளைவுதான் நாங்க இப்ப கஷ்டப்படுறோம். எங்க அம்மால 2 நாள் ஆனாலும் அடிச்சு விட்டு சாப்பிடுன்னு சொல்லவே மாட்டாரு. அப்பா அதுக்கு மேல அப்பாவுக்கு பொறுப்பே இருக்காது. அவங்க கண்டுக்கவே மாட்டாரு. நீ என் பிள்ளை தானப்பா? அப்படி அவங்களுக்கு நாங்க எத்தனாவது படிக்கிறோம்னே தெரியாது. 5-6 பிள்ளைய அதுல இந்த பிள்ளை இத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் இருப்பாங்களா? ஆமா, என்னோட டேட் ஆஃப் பர்த்டே அவங்க தப்பா தான் ஸ்கூல்ல போய் சொல்லி சேர்த்துருக்காங்க. அதுக்கு 6 பிள்ளை இல்ல அப்படின்னு தான் இருப்போம். 5-6 பிள்ளைன்னா அப்படித்தான் இருப்பாங்க. 1-2 பிள்ளைனா தான் ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம வந்து 6 பலகாரம் செஞ்சாலும் தெளிவாக பழகிறோம்ல. 6 பலகாரம் செஞ்சாலும் தெளிவாக பண்ணுறோம். அது ஒன்று தப்பாக தான் போயிடும். நீ நினைக்கிற மாதிரிலாம் சரியாகவே வராது. 6 பிள்ளைங்கும் போது 6ஐயும் நினைப்பு வச்சுக்கொள்ள முடியாது. அதே வதவதன்னு கிடைக்க பிள்ளையே. ஆமா, என்கிட்ட ஞாபகம் இருக்கும். எங்கிட்ட பராமரிக்க முடியும் 6 பிள்ளையும். 1-2 பராமரிக்கலாம். 6ஐயும் பாக்குறதுன்னா ஏதோ எல்லாருக்கும் ஊத்துற கஞ்சி ஊத்துறோம் தட்டுல சாப்பிட்டு அது எதுவும் பொழைக்கிறது பாருங்க. அவங்க என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்.
இப்போ மம்மி எல்லார் வீட்லேயுமே அந்த காலத்தில் 6 பிள்ளைய தானே இருந்துச்சுங்க. வீட்லேயுமே 6 7 அது ஏன் மம்மி இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம கம்மியாக பெற்றுக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுக்க மாட்டாங்க. தெரியல, அந்த காலம் அப்படிதான் நடந்துச்சு. இப்போ இந்த காலம் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி நடத்துறாங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்துலீங்க. இல்லை மம்மி, இப்போ வந்து அவங்க வீட்டில் பாரு 6 பிள்ளை, இவங்க வீட்டில் பாரு 7 பிள்ளை, இவங்க வீட்டில் பாரு 8 பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறதா? அப்படி இல்லை, அந்த இயற்கையே அப்படிதான் கொடுத்துச்சு. அந்த காலத்தில் இயற்கையே அப்படித்தான் கொடுத்துச்சு. இந்த காலத்துல எப்படி எல்லாரும் டிவி ஒருத்த வச்சிருக்கானே, எல்லாரும் வச்சுக்கிட்டு எல்லாரும் காரு பேசிக்காக கார் வச்சுக்கிட்டு இப்போ எப்படி இந்த சௌரியமா வாழ்றாங்களோ அந்த மாதிரி அந்த காலம் அது ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி. அது ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி. ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப பிள்ளையே பிறக்காதவங்க வீட்டில் தான் 2 3 இருக்கும். செல்ல நம்ம அப்பத்தா வீட்லேயும் 6 7. ஆமாம், இங்கேயும் 6 7. ஆனால் அந்த பிள்ளை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுலாம் வளர்க்க மாட்டாங்க. சும்மா எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு, கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு, ஒரே சோறு குழம்பு சாப்பிட்டு இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் நீ கிட 4 நாள் அதனால ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் ரொம்ப நம்ம சொல்லி அழுது எனக்கு சுத்தமாக முடியலன்னா அப்போ மட்டும் வேணா இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் இங்கே இருந்துச்சு, அரிமளத்தில் இருந்துச்சா? இல்லை, அப்போ நாங்கள் கேரளாவில் இருந்தோம். அப்போ எனக்கு நெஞ்சு வலிக்கும் சின்ன வயசில். நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு கேரளா இந்த ஆஸ்பத்திரிக்கு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி தான் போகிறது. அங்கே என்னவோ மாத்திரை கொடுப்பாங்க, அதில் தின்றுருக்கேன் நான் நிறைய மாத்திரை தின்றுருக்கேன் நான் சின்ன வயசில். அப்புறமே இப்போ மாத்திரை வாங்கினா நிறைய செக் பண்ணுறீல்ல, இந்த மாத்திரை இதுக்கா இருக்குமா, அந்த மாத்திரை அதுக்காக தெரியாது. இல்லை, தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு எப்போ அந்த செக் பண்ணுற பழக்கம் வந்துச்சு? செக் பண்ணுற பழக்கமா? அதில் இப்போ இந்த உயிருக்கு பயந்து இப்போ அப்போ வந்து அவ்வளோ தூரம் உயிருக்கு பயப்பட மாட்டேன். அப்போ கொஞ்சம் தைரியமாக இருப்பேன், சின்ன வயசு தானே. எனக்கு என்ன இப்போ எத்தனை வயசு இருக்கும், ஒரு 13 வயசு 14 வயசுல எல்லாம் சேகர் மாமா கூட்டிகிட்டு போவாங்க ஆஸ்பத்திரி. அப்பெல்லாம் பாசமா இருப்பாளா? சேகர் மாமா அப்போ ஒரு அந்த வயசுல எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. நடந்ததே போவோம், ஈஸி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அது மில்லே வச்சுருந்தாங்க தானே சொன்னீங்க? மில்லுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஈஸி ஹாஸ்பிட்டல் தான், எல்லாமே இருக்கும். ஹார்ட்டுக்கு பார்ப்பாங்க, எல்லாமே இருக்கும் அங்கே ஸ்பெஷலாக. அந்த காலத்திலே ஆமாம். இப்பெல்லாம் இருந்தா எவ்வளோ டெவலப். பிரசவத்துக்கு தனியாக, நெஞ்சு வலிக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனியாக. அங்கே பார்க்க முடியாதுன்னு வெளியே எல்லாம் போச்சுட மாட்டாங்க. எல்லாருக்கும் டாக்டர் எல்லாத்துக்குமே இருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய நிறைய படிப்பு முடிச்சவங்களாம் அந்த ஆஸ்பத்திரியில் பார்ப்பாங்க. அந்த காலத்துல நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் பெருசு தானே அங்கே அந்த இது விஷயம் மில்லு பயங்கர பெரிய மில்லு. செட்டியார் காண்டகத்தன் செட்டியார் விட்டு ராம்பூர் ரேன்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர பெரிய மில்லு. உங்க அப்பா வாங்கி யார் சேர்த்து விட்டா தெரியல. இவங்களாதான் பார்த்து போனதா? இல்லை, இவங்களாதான் பார்த்து போயிருப்பா. அந்த காலத்துல வேலைக்கு அதுல இவங்க கொஞ்சம் நல்லா படிச்சிருந்து ஆபீஸ்க்குள்ள போயிருந்தாங்கன்னா நல்லா சம்பாதிச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி இதுவா தான் இருந்தாங்க, கிளர்க்கால இந்த வேலை பார்க்குறவங்களா தான் இருந்தாங்க. லேபரா தான் இருந்தாங்க. நம்ம அப்பா வேலை பார்த்தது கிளர்க்கு. நம்ம அப்பா கிளர்க்கு. லேபராக தான், லேடிஸோட அவங்க சும்மா இது லேடிஸோட தான் ஒர்க் பண்ணாங்க அப்பா. ஐயா லேடிஸ் இருப்பாங்க. ராஜ்யம்னு ஒரு அம்மா இருக்கும். அங்கே என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க? இதுதானா? இது பஞ்சு எல்லாமே ப்ரொடக்ஷன் அங்கே. நிறைய ப்ரொடக்ஷன் அங்கே. மில்லை சுற்றி பார்க்குறதுனாவே 3 நாள் வேணும். அதான் சொன்னிருக்கீங்களா? அவ்வளோ பெருசு. அங்கே லோடு வந்து டெய்லி போய் அனுப்பிச்சுட்ருவாங்களா? டெய்லி லோடு வரும், இல்லை டெய்லி லோடு போகும். நல்லா இருந்துச்சு அந்த மில்லு. செட்டியாருக்கு தான் பெரிய போஸ்ட் எல்லாம் செட்டியாருக்கு தான் இருப்பாங்க. சந்திரமௌலின்னு ஒருத்தர் இருந்தார், காரைக்குடியில தான் இருக்காரு. இப்போ செட்டியாரா இருக்காருன்னு தெரியல, காரைக்குடி தான் அவர். அவரெல்லாம் பெரிய போஸ்ட்ல இருந்தார். அன்னைக்கே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பாரு அவர்லாம். சரி, நம்மளெல்லாம் பார்த்தா பேச மாட்டார். சோலேஜ் அண்ணனுக்கு கட்டியிருக்கு, நம்ம கட்டியிருக்கு, அண்ணனுக்கும் தம்பிக்கு கட்டியிருக்கு. அதான் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அவங்களாம் அப்பவே பணக்கார. அப்படி அது ஒரு மாதிரி போணுச்சு கேரளாவில்.
இப்போ செட்டியார்ஸ்னா எல்லாருமே இந்த ஹை லெவலில் இருக்க ஆளுமே. ஆனால் இல்லைம்மே இப்போ உங்கள் ஐயாவும் வேலை பார்த்தது கம்மியாக தான் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம அப்பா மெல்ல வேலை பார்த்ததும் கம்மியாக தான் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து டாப் மோஸ்ட்டுக்கு கொண்டு போக முடியலையா? இப்போ ஒரு இல்ல மேம் இப்போ ஒரு இடத்துல சொல்றோம்ல அந்த சிட்டியார் சூப்பர்பா அப்படின்னு சொல்றோம்ல மூளை உபயோகிப்பாரு நல்லா யோசிப்பாரு நம்ம மாமா மாரி யோசிக்கிறதுனால பெரிய போஸ்ட்ல இருக்காரு. இது ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ண முடியணும் சால்வ் பண்ணுவாங்க அவங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சேலரி. அப்பவே ஒரு தனி ரூம் கொடுத்து தனி ஏசி இது வச்சு அப்பவே நல்ல இதுவா பெரிய ஆளா இருப்பாரு. ஆனா மேம் நம்ம இப்ப சொல்றோம்ல அவங்க பெரிய ஆள்பா அப்படின்னு சொல்றோம்ல அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்க மாதிரி மைண்ட் வந்து இவ்வளவுதான் இருக்கும் இவ்வளவுதான் எல்லாமே. ஆனா யோசிக்கிறது திறமை கூட இருக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் பத்தலையா? நம்மளும் அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் தானே, அந்த அளவுக்கு நம்மளால ஜீன்ஸ்ல அது வரல. ஜீன்ஸ்ல அவ்வளவு தூரம் வரல. ஜீன்ஸ் தான் இதுக்கு காரணம் மெயினா. ஒருத்தவங்க வளர்ச்சி அடைகிறது அந்த இதனாலதான். அப்பான வளர்ச்சியா இருந்திருந்தா அதனாலதான் இப்ப சண்முகாவுக்கு திவானை எப்படி பொண்ணு கட்டுறான்னு கேட்டா திவானை எல்லாரும் சொல்றாங்க பங்காளி வீடு எல்லாம் சொல்றாங்க அவங்க பங்காளி வீடு அவங்க அப்பா எப்படியும் சம்பாதிச்சு எப்படியும் பொழைச்சிட்டேன் பொண்டாட்டி பிள்ளைய கஷ்டப்படுத்தல பொண்டாட்டி பிள்ளைய சௌரியமா வச்சிருக்கேன் அதனால அவங்க பெத்த மையன் கண்டிப்பா அவனும் அதே மாதிரி நல்லா வச்சிருப்பேன் அந்த தைரியத்துல தான் திவானை செஞ்சா. இல்ல மேமி அது ஓகே மேமி எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல இப்ப ஆனந்தாச்சி ஹஸ்பண்ட் வந்து பொழைச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க அவங்களாம் எப்படி காப்பாத்திடுவாங்க தானே அது மாதிரி எல்லா ஆம்பளையுமே முக்கால்வாசி காப்பாத்திருவாங்க. நம்ம அப்பாவெல்லாம் லேடிஸ் தான் தலையெடுத்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பாவெல்லாம் ஃபுல்லா பொறுப்படுத்தலாம் நடத்த முடியல. இல்ல நான் பொறுப்பா இருந்தனால இல்ல மேம் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஓகே ஒத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து இதுவா குடும்பத்தையும் நடத்துறாங்க. அப்படி நடத்துறத மக்கள் யாரும் விரும்பல. நம்ம சித்தி வீடு ஆம்பளை தப்பு பண்ணா கூட நீ அடுத்த கொண்டு கொள்ளையடிச்சா கூட நீ கொள்ளையடிச்சு கொண்டு அந்த குடும்பத்துக்கு கொடுத்து நீ சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் அவங்க விரும்புறாங்க. நம்ம சித்தி அதே சொன்னா அதனாலதான் கேட்டேன் அவங்க அப்பா இப்படியே பொழைக்கிறாங்க அது மாதிரி அவங்க மகனும் நல்லா பொழைச்சிருப்பேன் எப்படியும் பொண்டாட்டி பிள்ளைய விட மாட்டேன் நல்லா வச்சிருப்பேன். ஒரு கௌரவமா ஒரு இடத்துக்கு போயில நகரட்டு அதுதானே வேணும் வாழ்க்கையில. அது ஓகே மேம். இப்போ வந்து அவங்க இப்போ ஒரு இடத்துல அவமானப்பட்டு அந்த காசு சேர்க்குறாங்கன்னா அந்த அவமானத்தை மறந்துடுறாளா? அவமானத்தை மறந்துடுறாங்க. நீ வேற பழைய லெவல் நல்ல லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த அவமானம் போயிடும். அந்த அவமானம் போயிடும். யாருதான் கஷ்டப்படல வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு அடி இருக்க தெரிஞ்சுக்கிது. அப்ப நீ இதுக்காக அடி வாங்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவன் அந்த காலத்துல அப்படின்னா அப்படின்னு இப்போ வந்து இப்ப கிண்டல் பண்ண மாட்டாங்களா? நல்லா நம்ம ரிச்சா இருக்கீங்களா கூட அன்னைக்கு அந்த ஆட்சிட்டு சொன்னேன் அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம். என்ன இருந்தாலும் அவங்க விட்டு எடுத்து பிடிச்சிட்டாங்கல்ல இப்ப அப்படிங்கிற அந்த ஆட்சி. யாரையே பண்ண மாட்டாட்டியா? இல்ல பங்காளி வீட்டுல நம்ம பங்காளி வீட்டுல அவங்க பங்காளி வீட்டுல அன்னைக்கு 8ஆம் டேப்ல இருந்துச்சு பஸ்ஸுக்கு அந்த ஆட்சின்னு சொன்னேன். சிகப்பா உள்ளியா இருந்துச்சு அந்த ஆட்சி. சுப்பு சோழன்னு பெருமையா சொல்லுது அவங்கள. அப்ப நான் சொன்னேன் முன்னாடி இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இங்க எல்லாம் இது அடி வாங்கினா என்ன அந்த ஆட்சியை நான் சொல்றதே கேட்டுக்கல. அவங்க என்ன இருந்தாலும் இப்ப பழைய இடத்த பிடிச்சிட்டாங்கல்ல பெருமையா வந்துட்டாங்கல்ல அப்படிங்குது அந்த ஆட்சி. இல்லை மேம் இப்போ ஒருத்தங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இப்போ ஒரு ராசி வந்து நீங்கள் இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே புது ட்ரெஸ்ஸே விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மனசு வந்து புதுசு மட்டும்தான் விரும்புது. அப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸே சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போயில புதுசாக போடணும், காலேஜ் போயில புதுசாக போடணும், அடுத்து நம்ம கல்யாணம் பண்ணையில் எல்லாமே புதுசாகவே ட்ரெஸ் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கடவுள் வந்து அந்த ராசியாகவே கொடுத்துருவாரா? ஹஸ்பண்ட் நல்லா கொடுத்து நல்லா ட்ரெஸ் கொடுத்துற மாதிரியே ராசியாகவே கொடுத்துருவாரா? அது எனக்கு கொஞ்சம் யோசனையாதான். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம யோசிக்கிறோம் செயின் கழுத்துல போட்டுக்கிட்டு நம்ம வாடிக்கையா இது நான் கழுத்துல இருந்து எக்காரணம் கொண்டு செயின் கழட்ட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா ஒரு தங்க செயினை. அப்படி உள்ளவங்க கடைசி வரைக்கும் செயின் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அடகு வைக்கவே மாட்டாங்க. அடகு வைக்கவே சூழ்நிலை வராது. வந்தாலும் வேற சமாளிச்சிடலாம். இதே ஐயோ பாவம் நம்ம புருஷன் கஷ்டப்படுறானேன்னு செயின் கழட்டி கொடுக்குறவங்க காலம் பூரா இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை தான் வருது.
நான்லாம் அந்த தப்பு தான் பண்ணிட்டேன். ஓ அப்பவே சமாளிச்சு நீங்க தான் பண்ணணும் நீங்க தான் செய்யணும்னு விட்டுருந்தா ஏதோ ஒரு விதத்துல ஆயிருக்கும். இல்ல சரி பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம நகையை கொடுத்து அவங்கள இது பண்ணது அவங்களுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க நல்லா. இப்போ அந்த ராசி வந்து நம்ம அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா வந்துடும். இப்போ நம்ம யோசிச்சோம்ல மேமே, நம்ம ஸ்கூட்டி வாங்கல பெரிய வண்டி வாங்குறமே பெட்ரோல் போடுறதுக்குலாம் முடியுமா? நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு யோசித்தோம். டியூ எடுக்கிற அன்னைக்கு கேட்டோம். வண்டி எடுக்கிற அன்னைக்கு டியூ நம்மளால் கட்ட முடியுமா? டியூலேயே எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோம். டியூ எடுக்க முடியுமாப்பா அப்படின்னு பார்த்தா அப்புறம் சரி கேஷ் கொடுத்து எடுத்தோம். அப்புறம் பார்த்தா இதுக்கு பெட்ரோல் போடணுமே, 2 வண்டிக்கு பெட்ரோல் போடணும், ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் போடணும், பெரிய வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அப்படின்னு சொல்லி வாங்கி கூட யோசிக்கல நம்ம. வாங்கி ஓட்டிடுவோங்கிற தைரியம் இருந்துச்சு. ஆனா ஸ்கூட்டி வாங்கியெல்லாம் நான் நினைச்சேன் நம்ம இப்ப ஒண்ணுமே இல்லை நம்மள்ட்ட, எந்த வண்டியுமே இல்லை 2010ல. அப்போ வந்து ஸ்கூட்டி வாங்கியல நான் வந்து நினைச்சேன் கைது முடிச்சோன்னா அவன் போட மாட்டேன்ட்டா அத்தனையிலையும். அப்புறம் பார்த்தா அப்புறம் 55,000 60,000 வந்துச்சு அந்த ஸ்கூட்டி. சரி ரெடி கேஷ் என்ன நகையை வச்சுதான் வாங்கினோம். அது வச்சிங்க ஏதோ ஒரு இதெல்லாம் போட்டோம். ஆமாம் ரெடிகேஷன் கொடுத்து வாங்கணும். ரெடிகேஷன் கொடுத்து வாங்கணும் ஸ்கூட்டி, டியூ எல்லாம் இல்லை, ரெடிகேஷன் கொடுத்து வாங்கணும். வாங்கிட்டு எனக்கு தோணுச்சு நம்ம இனிமே பெட்ரோல் போட்டு ஓட்ட முடியுமா, அதுக்கு 100 ரூபாய்க்குல பெட்ரோல் போடணும். அப்பவே பெட்ரோல் போட்டு நம்மளால ஓட்ட முடியுமா? அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ட முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் அதோட வாங்கி எப்படியோ ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் 2 பல்சரும் வாங்கி ஓட்டிட்டோம். இப்போ கார் வாங்கிட்டோம். டெவலப்மெண்ட் தானே, டெவலப்மெண்ட் தானே. அவன் எல்லாமே நாங்கள் இங்கே வந்து தான் அரிமலை வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி வாங்கவும்ல இது ஒண்ணும்ல. அப்ப நானும் சின்ன பிள்ளை. கார் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எடுக்காமலே வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கார் ரொம்ப எடுக்கிறது இல்ல, குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும்தான் எடுப்போம். பெட்ரோல் ரொம்ப செலவாகுதுன்னு இப்போ கொஞ்சம் இவன் தைரியமா இவன் ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க காருக்கு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இப்போ எடுக்கிறோம். முதல்ல அதெல்லாம் பயந்து தானே. ஆமா, மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது. இப்போ வண்டி வாங்கிட்டாலும் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு ராசி வந்துடுது. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல வேலையிலே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல வேலை மீன்ஸ் ஒரு சேலரி வந்து ஃபிக்ஸ்டான, இப்போ குடும்பத்துக்கு வந்து 40,000 சேலரி இருக்குது. இதே சேலரியிலே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அடுத்து ஒன்று வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஒரு 50,000 60,000 ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த 40லே மெயின்டைன் ஆகுமே தவிர குறையாது. அது ஒரு ராசி மாதிரின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு ராசி தான். நீ சொல்றது வாஸ்தவம். ராசி தான் எப்பவுமே நல்லா வந்தவங்க திருப்பி கீழே இறங்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப கீழே இறங்குவாங்க. ஆமா, தடால் புடால்னு உள்ளவங்க தான் இறங்குவாங்க. இல்லைன்னா யாரும் இறங்கிட மாட்டாங்க அவ்வளவு தூரம். கார்த்திக் கௌரியே கார் விற்கிறான்னு சொல்லிட்டு அன்னைக்கெல்லாம் பயங்கரமா பேசிட்டு கமெண்ட்ல. ஆனா அவங்க கார் எல்லாம் விற்கல, நகையும் விற்கல. அவங்க எப்படியோ சமாளிச்சுதான் இந்த வீடியோ போட்டு நல்லா தான் இருக்காது. ரைட்டு, நீ ராசி ஒடியாந்துரும். ஒரு ராசி நம்ம எதையுமே நம்மளால முடியும்னு நினைச்சு வந்துட்டு நம்ம மனசுதான்ப்பா நமக்கு மெயின் காரணம். என்னால முடியும், நான் சாதிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது படிப்படியா ஏறி எப்படியோ ஒரு நாள் சாதிச்சாங்க. என்ன சாதனையாளர்கள்லாம் சொல்றாள், உங்க லட்சியம் என்னன்னு அது குறிக்கோள் வைங்க. லட்சியத்துல கண்டிப்பா லட்சியத்துக்காக முயற்சி பண்ணுங்க, பாடுபடுங்க. ஒரு நாள் இல்லாட்டியே ஒரு நாள் அந்த லட்சியத்துல ஜெயிக்கணும். இப்போ லட்சியம்னா மேமே இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். நான் வந்து யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, நம்ம பிள்ளைய ஒருத்தட்டையும் நம்ம பிள்ளைய கை நீந்த கூடாது, நம்ம நம்ம பிள்ளைய யார்கிட்டையும் போய் நிக்க கூடாது, நம்ம கௌரவமா வாழணும்னு எங்க அம்மா அப்பா எங்களை சொல்லி கொடுத்தாங்க. அது எங்க மாமியார் விட அப்படி கிடையாது, எங்க நாத்தனாவெல்லாம் அப்படி கிடையாது. அவங்களாம் வசதியா இருக்கவங்ககிட்ட அண்ணே ஆச்சி அவங்களுக்கு அதை அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அப்படி வாங்கி கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை. நாங்கெல்லாம் எங்க அம்மா வீட்டுல கௌரவமா இருக்கணும், கௌரவமா அதே லெவலுக்கே உங்களையும் கொண்டாந்து என்னன்னு என்ன நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ நம்ம இருக்கிறத வச்சு குடிக்கிறோம் கஞ்சி. என்ன கஞ்சியும் உப்பு போட்டு கஞ்சியை குடிச்சாலும் இருக்கிறத வச்சு குடிக்கிறோம் அப்படின்ட்டு வந்தோம். ஏதோ அதே லெவல்ல நான் நடத்திட்டேன்ல கடைசி வரைக்கும். அதுதான் இப்ப எல்லாரும் பங்காளி வீட்டெல்லாம் சொல்றாங்க, நீ கௌரவத்தை விடாம பிள்ளைகளை இந்த அளவுக்கு நடத்திக்கூடாது. படிக்கவும் வச்ச, ஆனா படிச்சதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடைக்கும். என்ன
இப்போ முத்துமினா தப்பிச்சிட்டா வேலையை, அவ வந்து அடுத்த பொண்டாட்டி ஆயிட்டா. அதனால அவளை வந்து பிரச்சனை இல்லை. நீ கொஞ்சம் வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையும் ஜெயிச்சுதான் அர்த்தம். நீந்தே இப்போ கொஞ்சம் இது தரமட்டமா இருக்குது. இப்போ நீ இருக்கிற லெவல்ல நீ வந்து அதை யோசிக்கணும். நம்ம யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது. நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு நம்ம கை காசு நம்ம தான் சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம என்னத்தை வளர்த்துக்க முடியுமோ அதை இதுங்கணும். என்ன நம்ம பொண்டாட்டி பிள்ளைய அடுத்தவங்களை பார்த்து ஏங்குற நிலைமைக்கு வைக்க கூடாது. ஸ்கில்ல வளர்த்துக்கணும். அப்படிதான் இருக்கணும். அப்படி நம்ம மனசுல நினைச்சோம்னாவே கடவுள் அதுக்குள்ளதை வழி பண்ணிடுவாரு. நம்மளும் அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சியை விட்டுறக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்னதான் ஒரு சுறுசுறுப்பே இல்லாதவங்க கூட ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா நல்லா அந்த மாதிரி வந்தேன். நான் இருக்கின்ற சூழ்நிலைக்கு நேரம் என்னையே எல்லாரும் பொறாமப்படுறாங்கன்னா இவ இவ்வளவு தூரம் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம வளர்த்துட்டாளே, யார்கிட்டையும் போய் நிக்கலையே நம்ம என்ன அப்படிங்கறதுதான் என்னை பொறாமப்படுறாங்க எல்லாரும். நீங்க அப்ப ஆரம்பத்துல என்னன்னா எங்க அம்மா இன்ஸ்பிரேஷன். எங்க அம்மா நீட்டா ட்ரெஸ் போடுவாங்க. எங்க அம்மாவுமே வயிற்றுல கந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ நீட்டா ட்ரெஸ் போடுவாங்க. ஆனா சொத்து பத்து இருந்துச்சு. ஐயா சம்பாதிக்கல. அவ்வளவு தூரம் சம்பாதிக்கல, கொஞ்சமா சம்பாதிச்சாங்க. ஆனா வீடு வாசல் சொத்து பத்து நகை நட்டெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு கூட எங்க அம்மா தொடல. கல்யாணத்துக்கு எடுத்துக்கணும்னு அப்படியே வச்சுட்டாங்க. வீடு கடைசி வரைக்கும் மயங்களுக்கு வச்சுட்டாங்க. வீடு வாசல் எல்லாமே என்ன பெரிய வீடு, அத்தத்தட்டை வீடு, அதையும் மயங்களுக்கு வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்றது ரொம்ப சிம்பிளா தான் சாப்பிட்டாங்க. எங்களுக்கு இவ்வளவு கஞ்சி தான் இருக்குன்னா ஆயா இத்தூண்டு தாண்டா சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு கஞ்சி குடிச்சுட்டு அந்த அட்டையிலே கொடுத்துக்குவாங்க. கேரளாவில் சோத்துக்கே கஷ்டம். அப்படியா? அவங்களுக்கு தான் சம்பளம் வந்துச்சு தானே? சம்பளம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஐயா கேண்டீன்ல நல்லா சாப்பிட்டுருவாங்க. அப்பதான் சொல்லி கொடுப்பாங்க, நீ வேலை பார்க்குற நீ நல்லா சாப்பிட்டுட்டா அப்படின்னு. கேண்டீன்ல அவங்களுக்கு உள்ளதெல்லாம் அவங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க. ஐயா கேண்டீனுக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் சம்பளம் வரும். இல்ல அது ஓகே. இப்ப வீட்டுல வந்து பிள்ளைகளுக்கு அவங்க பாசமா ஏதோ ஒரு நாள் கூட செஞ்சது இல்லையா? பாசமே இருக்காது ஐயா. அது எப்படி பெத்த பிள்ளைய மேல பாசம் நம்ம அவங்களுக்கு இருக்காது. தான் வேற வளர்த்துக்கிட்டா போதும். அதுக்கு அப்பதான் வேற சொல்லி கொடுப்பாங்க, நீ நல்லா சாப்பிடுற அப்படி அப்படின்ட்டு. அப்படி அதுலதான் ஆயாவுக்கு கொஞ்சோண்டு தான் கஞ்சி இருக்கும். அந்த கஞ்சியே பெரியம்மா என்ன பண்ணுவா, கோதுமையை நல்லா ஆட்டுன்னு ஆட்டி அதுல ஆட்டி இந்த ஆட்டுக்கல்ல ஆட்டி தோசை ஊற்றி 5 வயசு 4 வயசு அந்த தோசையில எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஆயாவுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தோசையை சுட்டு கொடுப்பாரு. அவங்க பெரிய ஆளு. அவ பாதி கஞ்சி குடிக்காம கிடப்பா அப்படின்ட்டு. ஆயா அட்டையை விரிச்சுதான் படுத்துக்கிறது. அங்க பாயெல்லாம் விரிச்சா ஜில்லுன்னு இருக்கும். அடியில சாக்க விரிச்சு அட்டை. அவங்களுக்கு சாக்கு இருக்காதா? எல்லாருக்கும் சாக்கு இருக்கும். அட்டையை சாக்கு அடியை மேல அட்டையை விரிச்சு படுத்துக்கிறது. சாக்குல கொடுத்தா குத்தும்ல. உங்க அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க பாவம். எங்க அம்மாவுமே கஞ்சி கொஞ்சம் தூண்டு இருக்கா அதை குடிச்சிட்டு படுத்து தூக்குவாருப்பா. ஐயா தான் இதுல சௌரியமா இருக்கு. எதையுமே கட்டுக்கிறது இல்லை. அவங்க வேலைக்கு ஜாக்கெட் பிஞ்சிருந்தா கூட ஜாக்கெட்டை வந்து தைக்க அப்போ உள்ள ஜாக்கெட்ல நிறைய தைக்க விளம்பு. இந்த காலம் மாதிரி அது ஒரு இதுவாகவே இருக்காது. அந்த காலம் பிரைட்டா இருக்காது, வெளிச்சமா இருக்காது. அதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பேசவோ அதாவது ஆற்றலை வளர்த்துக்கவோ பேசவோ உலகம் வந்து நிறைய விரிஞ்சிருச்சு. இப்ப வந்து எல்லா பக்கமும் வெளிச்சமா மாதிரி இருக்கு. அந்த காலம் அப்படி இல்லை. பெரியம்மா என்ன பண்ணுவா, ஜாக்கெட்டை குஞ்சே தெரியாம இருக்கணும்னு இதை திருப்பி போட்டுக்குவா. மறுநாளைக்கு பாவம் திருப்பி போட்டுட்டு மாவாட்டுவா. கோதுமையெல்லாம் ஆட்டித்தான் சுடுவாங்க. அப்ப கோதுமை தோசை கோதுமை ஆட்டுறதுன்னா சாமானியம் இல்லை, அவ்வளவு எனர்ஜி வேணும். அது ஆட்டாது, அரையாது. கோதுமை ஊற வச்சு ஆட்டுறதுலாம் சின்ன திட்டம் இல்ல. சின்ன வயசுல அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அந்த ஒருசந்தி கொழுக்கட்டை பிடிப்பாங்க. அந்த ஒருசந்தி கொழுக்கட்டை சாயந்தரமா பிடிச்சாங்க. சோள பெரியமா ஆனந்த பெரியமாலாம் தூக்கி மேல எடுத்து இப்ப கொஞ்சத்தை தின்ட்டு அப்படியே மூடி வச்சு மறுநாள் காலை டிஃபனுக்கு அந்த ஒருசந்தி கொழுக்கட்டையை சாப்பிடுவாங்க தேங்காய் போட்டு.
அந்த காலத்துலயும் வசதியா இருந்தவங்க இருந்தா தானே. ஆனா வந்துட்டு வீட்டுல நிறைய பேர் வசதியா இல்லப்பா. இப்ப மாதிரி இல்லை. இப்ப ரொம்ப எல்லாமே வசதி இல்லாதவங்க கூட அதுக்கு கூட நல்லா ஜாலியா நல்லா தான் இருக்குது. கௌரவமா இருக்கணும்னு நினைக்குதுங்க. கௌரவமாவும் இருக்குது, நல்லாவும் சாப்பிடுதுங்க. எல்லாம் சிக்கன் கோழி இதான். இப்ப வாயை திறந்தாதேன் பிரியாணி தான். ஆமா, அந்த காலம் அப்படி எல்லாம் கிடையாது. நாங்களாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம். இப்ப எப்படி இப்ப திரும்பி பணம் இதா தானே ஆச்சு இல்ல. ஆனா எப்படியே சம்பாரிச்சிருதுங்க. எப்படி சம்பாரிச்சிருதுங்க அந்த தைரியத்துல தான் சாப்பிடுதுங்க. சாப்பிடுறதுனால ஒண்ணும் இல்ல, வேலை செஞ்சிடுறதுங்க. சாப்பிடுறது கௌரவமா தெரியுது இல்லை. இப்ப வேலைதான் கூட்டுற வேலை வந்தாலும் கௌரவமா தெரியுது இல்லை. ஒருத்தர் எதிர்பார்த்து இல்லையே. அந்த காலத்துல வாயே திறக்க மாட்டோம். ஒரு மாதிரி கஷ்டம். ஆண்டி பெண்கிறவர் மட்டும் கொஞ்சம் வசதியா இருப்பாரு. அவருக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு 2 பையன். அப்ப ஐயாவோட கொஞ்சம் கூட போஸ்ட்ல இருந்தாரு. அவரு கொஞ்சம் வசதியா இருப்பாரு. வட்டிக்கெல்லாம் கொடுத்து வாங்குவாரு. அவர் வீட்டுல கொஞ்சம் வசதியா இருப்பா. அவர்கிட்ட நாங்க அவ்வளவு தூரம் பேசவே மாட்டோம். அந்த அவர் கொண்டாட்டியை தானே இங்கே அனுப்பிடுவாருன்னு சொல்லுவீங்க, உங்களோடய திரிவாருன்னு சொல்லுவீங்க. அவர் இல்லையா? அவர் கொண்டாட்டியா? அவர் ஆண்டியப்பனா உங்களை சின்ன பிள்ளையில பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. இதே உங்க கூடயே திரிவாருன்னு சொல்லுவீங்கல்ல நீங்க. அது வேற ஆளா? அவர் என்னை சின்ன பிள்ளையில என்னை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு 5 வயசுல. நான் இப்ப சொல்லுவேன், நான் கெட்டிக்காரத்தனமா, நீங்க முதல்ல உங்க கட்ட பொண்டாட்டி பாருங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட அவ்வளவு சமத்தா பேசுவேன். அப்ப சின்ன வயசுல தாரணேஷ் மாதிரி அவ்வளவு சின்ன வயசுல. அவர் எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரு. அப்ப எம்ஜிஆர் இருந்தாராமே? எம்ஜிஆர் இருந்தாரு. நாங்க கேரளாவில் இருக்கலாம் எம்ஜிஆர் இருந்தாரு. அப்ப தமிழ்நாட்டுல முத்துமினா மாசமா இருக்கையில தான் இறந்தாரு. முத்துமினா வயிற்றுல இருக்கையில தான் இறந்தாரு. 87லயோ 88லயோ தான் இறந்தாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம்? கல்யாணம் ஆயிட்டு. ஆமா, எனக்கு 84ல கல்யாணம். 88லயோ போதே எம்ஜிஆர் இருந்தாரு. 87 88 89 இதுக்குள்ளதான். அப்போ திடீர்னு பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன் கேக்குறேன் இல்ல. ஒரு வாட்டி நாங்க புதுக்கோட்டைக்கு வந்திருந்தோம். வேலை பார்க்குற இதுல இந்த எங்கே இருந்தோம்ல வந்திருந்தோம். நானும் அப்பா புதுக்கோட்டைக்கு வந்தோம். நாராயணன்ல இருந்தே வந்த பிறகு புதுக்கோட்டை வந்தானே அரிமளம் வரணும். புதுக்கோட்டை வந்தோம். திடீர்னு பார்த்தா பஸ் எல்லாம் இனிமே போகாது அப்படின்ட்டாங்க. பார்த்தா இந்திரா காந்தி இறந்துட்டாங்க. இந்திரா காந்தி இறந்துட்டாங்க, சுட்டுட்டாங்க. அதனால எல்லாம் உடனே நிறுத்திடுவாங்க. அப்பதானே மக்கள் பாதிப்பாக அந்த வருத்தம் தெரியும். உங்களை கொண்டே வீட்டுல விட்டுவிட்டா ஆமா இந்திரா காந்தி இறந்தாங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. அடுத்த ரூட்டும் போக சொல்லுவாங்க. அப்புறம் பஸ் எப்படி வந்தோம்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுக்கிட்டு இருக்கோம், இந்திரா காந்தி இறந்துட்டான்னு சொல்லி பஸ் எல்லாம் வந்த வண்டியெல்லாம் போயிடுச்சு. ஒரு வண்டியும் எடுக்கல. அப்படியெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. நான் அதெல்லாம் அந்த சிச்சுவேஷன்ல சந்திச்சிருக்கேன். நம்ம பஸ் ஸ்டாப்ல நிக்கையில இந்திரா காந்தி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இது அப்பெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இமிடியேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் எல்லாரும் தனித்தனி வாகனம் வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் ஸ்டாப் ஆகாது. 2 வீலர் அவ்வளவு, கார் அவ்வளவு. இப்ப கார் அப்படி தண்ணி பட்ட மாதிரில எழுது. ஆமா, இப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறைய எதிர்பார்க்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி தான் இருக்கா. ஆனா இந்த இது நம்ம ரூட்டு அவங்க பாவம் தாண்டா. ஏழை மாதிரிதான் இருக்காங்க. ஆனா வீடு கட்டிட்டாரு அவரு. அவரை உழைச்சி கஷ்டப்பட்டு அன்னைக்கு அரியலூர் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. இந்த பையனுக்கு முடியலங்க. ஆனா அவங்களை நினைச்ச பாவமா தான் இருக்கு. அவங்க அப்பா முகமே சுத்தி போச்சு பாவம். இந்த பையனுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் சாயந்தரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீடியோ இது ஷார்ட்ஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் மேல போய் இந்த டென்ட்டை போட்டு படுக்க போறோம். அவன் வாங்கின டென்ட்டை விரிச்சு 3 பேர் படுக்கலாம். அந்த டென்ட்டை விரிச்சோம்னா கீழேயுமே இதுவா கொடுத்துருக்காங்க. தரையில கீழேயுமே இது கொடுத்துருக்காங்க. காட்டன் துணி கொடுத்துருக்காங்க. அது விரிச்சோம்னா கீழேயும் விரிச்ச மாதிரி ஆயிடும், மேல இது கூரை மாதிரி ஆயிடும். அதுல லைட்டை வச்சுட்டு நம்ம படுத்து தூங்க வேண்டியதான். நல்லாதான் இருக்கும். காட்டன் துணியும் காத்து வரும். அவன் சொன்னேன், அப்பா நம்ம சாப்பிட்டு போய் படுப்போம்ட்டு அவன் உளுந்தங்க கஞ்சி சாப்பிட்டு அப்பா நைட்டு சாப்பிட்டு போய் படுக்க போகணுட்டு போன பிள்ளைங்க
அவனுக்கு இந்த இது மாதிரி வலி வந்துருச்சு, ரொம்ப நெஞ்சில மூச்சு விட முடியாம வயிற்று வலி எல்லாம் சேர்த்து வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணிட்டா, ரொம்ப அவனுக்கு பயம் வந்துருச்சு. வந்த உடனே 108 கால் பண்ணி அப்பாவும் அதுல ஏறி போயிட்டாங்க. போனா 108 இதுல ஒரு வலி தாங்க முடியலையா, 108ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, 108ல வச்சு அவங்களே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களாம்ல, இமிடியேட்டா இதை வச்சிருப்பாங்களா, அவங்களே இன்ஜெக்ஷன் போட்டாங்களாம். இன்ஜெக்ஷன் போட்டு மெடிக்கல் காலேஜில் கொண்டு விட்டாங்க. டாக்டர் பார்த்துட்டு பல்ஸ் எல்லாம் ரேட்டு பல்ஸை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லைப்பா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இந்த மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டாராம். மெடிக்கல் காலேஜில் வீட்டுக்கு போனோம்னா 12:30 ஆயிடுச்சான். 12:30 ஆனோடனே இங்கிட்டு வரவங்களுக்கு பஸ் இல்லையா. சரின்னு அவர் அந்த பெரிய அவங்க அப்பாவும் பாவம் அங்கேயே படுத்துருக்காரு, துட்டை வச்சு பையன் தலைக்கி வச்சு அங்கேயே படுத்துருக்காரு, கொசுக்கடியிலையும் அதுலையும். அவன் அப்பவும் சொல்றேன், ஆனா அவனும் நல்லவனா தான் இருக்கேன். அவன் சொல்றேன், அப்பா எனக்காக வந்து இந்த கொசுக்கடியில பாவம் படுத்திருக்காரு, பகல் ஃபுல்லாக வயலில் வேலை வந்துட்டு இங்கே வந்து படுத்து தூங்க முடியாமல் பாவம் படுத்திருக்காரு அப்படின்னு அவனும் வேதனைப்படுறேன். அவன் உட்காந்துக்கிட்டே இருந்தேன், கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன். அவருக்கு 5 மணி ஆனோடனே ஆஸ்பத்திரியில் வந்து எழுப்பி விட்டாங்களாம். எழுப்பி விட்ட உடனே எந்திரிச்சு இங்கே வந்திருக்காரு. வந்தால் அங்கேயே இருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஆட்டோ. சரின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் கீழப்பழுவூர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு, தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறி கீழப்பழுவூர் வந்துட்டாங்க. அவங்க ஊருக்கு போகிற வழியில் கீழப்பழுவூர்லேருந்து அங்கிட்டு பஸ்ஸே இல்லை, 9 மணிக்கு தான் பஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிச்சி 350 ரூபா ஆட்டோவை பிடிச்சி அதுக்கப்புறம் காலையில் பொழுது முடியலாம் 6:30க்கு வராங்க. அந்த அம்மா வாசத்தை ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஊட்டியில். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு பக்குன்னு இருந்துச்சுப்பா, என்னப்பா என்ன தேவலையா அப்படின்னு இங்கே வந்த உடனே தேவலையாயிடுச்சுமா, 2 ஊசி போட்டாங்க சரியாயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறேன். அவர் வந்த உடனே அப்படியே டயர்டாக அப்படியே உட்காந்துருக்காரு. அவரு பாவம் ரொம்ப வறுமையில் இருக்கவங்க தான் இருக்கும். இல்லை மம்மி, இப்போ அவங்க ஃபோன் வச்சுருப்பா, அதனே ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொல்லலையா தகவலை? அம்மாட்ட ஃபோன் இல்லை இருக்கு. இந்த மாதிரி அம்மா இந்த ஃபோன் தான் வச்சுருக்காரு அவங்க அப்பா. அந்த பையன் வீடியோ எடுக்கிறேன் தானே, அந்த பையன் அவங்க அப்பாட்ட தான் ஃபோனை பத்திரமா வச்சுங்கப்பான்னு. அவன் ஃபோன் வச்சுருக்கானா என்னன்னு தெரியல. அவன் ஃபோன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரானே. ஆமாம், அவன் பஸ்ஸில் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே வரானே. அம்மாட்ட ஃபோன் இல்லை அவருக்கு சொல்கிறது. அம்மாவுக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியாதா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க சூழ்நிலையில பாவம் அந்த காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரியே இருக்கு பாவம். அதாவது வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கமெண்டில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஜிஹெச்லையா மெடிக்கல் காலேஜ்லாம் அவங்க என்ன பிரச்சனைன்னு ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. நீங்க எதுக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஸ்கேன் எடுத்து ஒரு ஃபுல் உடம்பு செக்அப் பண்ணீங்கன்னாதான் என்ன எதுன்னு தெரியும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதை அவரு யோசிச்சதாவே தெரியல. அவங்க அப்பாவுக்கு வறுமை ரொம்ப கஷ்டம். கடன் வேற இருக்கான் 15 லட்சம். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிருப்பா. கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு. 15 லட்சம் கடன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கா. அது வட்டி வேற கட்டணுமா. இத்தனை பிரச்சனை எல்லாருக்குமே, மணி பிரச்சனை தான். ஆமாப்பா. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு தோசை ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் இதுவாக இல்லை, நம்ம அடுத்தவங்களோட இதுவும் எங்களுடைய சோக கதை என்னன்னு சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.